காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல். இன்னைக்கு முறைமாமன் எபிசோட் போட்டிருக்கேன். முறைமாமனோட ஓடவை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, நம்ம ஸ்டோரியை பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுவோம். ஓகேவா டேஸ்? ஓகே டேஸ், நம்ம ஸ்டோரியை பார்த்துருவோமா? வாங்க. இன்னைக்கு ரொம்ப தாமதமா வந்த மாதிரி இருக்கு. ஆமா பாட்டி, மில்லுல கொஞ்சம் வேலை அதிகம் பாட்டி. நாளைக்கு ஏற்ற லோட இன்னைக்கு ஏற்றி அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு. அதான் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு ஏற்றி நின்று எல்லா லோடையும் ஏற்றி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வரேன் பாட்டி. நாளைக்கு அனுப்ப வேண்டியது இன்னைக்கு அனுப்ப சொன்னானுங்க. தெரியல பாட்டி, இன்னைக்கு உடனே வேணும்னு சொன்னானுங்களா. சரி, நமக்கு வேலை மிச்சம் பார்த்தீங்களா, நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. அதான் நான் இன்னைக்கு இருந்து கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எல்லாம் வரலாமே வந்தேன் பாட்டி. அது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அது என்னமோ சரிதாயா, இன்னைக்கு எல்லா வேலையை முடிச்சுட்டா நாளைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் பாத்தியா. சரி சரி, நீ சொல்றது ஒரு வகையில் கரெக்ட் தான். ஆமா பாட்டி, ஆனா என்ன உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன பண்ண, கொஞ்சம் படுத்து இருந்தா சரியா போகும் நினைக்கிறேன். பேராண்டி, படுத்து இருந்தாலும் சரியா போகாதியா. அந்த நீலகிரி தாயில இருக்கு பாத்தியா, அதை கொஞ்சம் பொண்டாட்டியை போட்டு நீவி விட சொல்லு. அவன் நீவி விட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா போய் சுடு தண்ணியில குளிச்சினா கொஞ்சம் உனக்கு டயர்டு குறையும், உடம்பு வலி குறையும். அப்போ தூங்கி எழுந்துச்சு பாரு, உனக்கு உடம்பே ஒரு மாதிரி புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க. தீர பேராண்டி, என் பேத்திக்கு 100 ஆயுசு. இப்பதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அவளே வந்து நிற்கிறான். போ சீக்கிரம் அந்த காஃபியை குடிச்சிட்டு போய் பாரு போ. அவ வந்து உனக்கு எல்லாம் பண்ணி விடுவா. போ. என்ன பண்ணி விடணும் பாட்டி? ஏங்க என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணணும்னு பாட்டியை கேளு. பாட்டி சொல்றபடி பண்ணிடு. என்னங்க என்ன பண்ணணும்னு கேட்ட பாட்டியை கேளுன்னு சொல்றீங்க. பாட்டி என்ன பாட்டி பண்ணணும்? இது ஒன்னோட பேத்தி, இன்னைக்கு ரைஸ் மில்ல வேலை அதிகம் போல இருக்கு. லோடு ஏற்றி பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு வலியா இருக்காமா. அதான் என் பேரனுக்கு அந்த நீலகிரி தாயத்தை எடுத்தேன். அந்த கழுத்துல இருந்து முதுகு வரைக்கும் நல்லா போட்டு நீவி விடு. நீவி விட்டதுக்கு அப்புறம் வெந்நீரை வச்சு குளிக்க விடு. அப்புறம் பாரு, அவனுக்கு உடம்பு வலி டயர்டு கேடு எல்லாம் பறந்து போயிடும். இதை நீ பண்ணி விடு, சரியா? பண்ணிடுறியா? அது சரி, இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி விட்டு உங்களுக்கு டயர்டு போகுதோ இல்லையோ? என்ன டயர்ட் ஆக்கிடுவீங்க? ஆளை விடுங்க சாமி, இந்த விளையாட்டுக்கு நான் வர வேணும். எனக்கு காலையிலேருந்து உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, நான் பண்ண மாட்டேன். இந்த விளையாட்டுக்கு நான் வரவும் இல்லை, போங்க. இப்படி சொன்னா என்னடி இருக்கும்? உண்மையாக உடம்பு ரொம்ப வலியா இருக்குடி. நீங்க இப்படி கேட்கறதுனால வேணா நான் வந்து டயர்ல போட்டு தடவி விடுறேன். ஆனால் கொய்யா கொலை வச்சுட்டு சும்மா இருக்கணும். அப்படி நான் மட்டும் நான் பண்றேன், இல்லைன்னா நான் உங்க பக்கத்துல வர மாட்டேன், பாத்துக்கோங்க. என்ன இது கல்யாணம் 2 வருஷம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்கேன்? 2 மாசம் மாதிரி ஆயிருக்கேன். அப்ப சாமி 2 மாசமும் 2 வருஷமும் உங்க பக்கத்துல வந்தா என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியாது. அதுவும் பாட்டி சொல்ற மாதிரி தைலம் போட்டு தடவி விட்டா அது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாது. இந்த விளையாட்டுக்கு நான் வரலாம். நீங்க கையை காலை வச்சு சும்மா இருக்குவேன்னு சொல்லுங்க, நான் வேணா வந்து தடவி விடுறேன். நீ பக்கத்துல இருந்தா நான் கையை காலை வச்சு சும்மா இருக்கணுமா? அப்படிலாம் எப்படி இருக்க முடியும்? ஏங்க நான் விளையாட்டுக்கு சொல்லலாம், சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க, ஏதோ ஜுரம் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. அதனால தான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மதா, என்னம்மா என்னாச்சு? ஏய், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமா? இல்லைங்க, அந்த அளவுக்கு பெருசாலாம் எதுவும் இல்லை. ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி தான் இருக்கு. வந்ததுக்கப்புறம் வேணா பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் வேண்டாம், கொஞ்சம் உடம்பு டயர்டாக தான் இருக்க மாதிரி இருக்கு. என்னால் முடியலன்னா சொல்கிறேன், அப்போ வேணா போயிட்டு வரலாம். சரிடி, எதுவும் பண்ண வேணாம், நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தைலம்லாம் தேய்ச்சி விட்றாங்க, நீங்கள் ஏதாவது சிலமிஷம் பண்ணுவீங்கன்னா முன்கூட்டியே சொன்னேன். வேணாம்டி, உனக்கு உடம்பு முடியலன்றா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இருக்கட்டும், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு சரியாயிடும், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏய், உடம்பு உனக்கு நல்லா ஆகட்டும், பொறுமையாகவே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? சொல்ல பிரச்சனை. ஏய், இப்போதான் உடம்பு சரியாகட்டும்னு சொன்னேன், அதுக்குள்ள ஏதாவது ஏற்றி விட்டுறாத. ஐயோ சாமி, என்னங்க இந்த காஃபி முதல்ல போடுங்க, எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்கு. சரி சரி கொடு. நீங்கள் காஃபி குடிச்சிட்டுருங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். ஏய் இருடி, எனக்கு மட்டும் காஃபி கொடுத்துட்டு போகிறேன், பாட்டிக்கு எதுவும் கொடுக்கல? பாட்டிக்கு எதுவும் கிடையாது. இதோட இன்னைக்கு மட்டுமே 5 காஃபி குடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு காஃபி எல்லாம் கிடையாது. பாட்டி நைட்டுக்கு ராகி தோசை தான் சாப்பிட்டுட்டு போய் படுக்கணும், சரிங்களா? அடியே பேத்தி, ஆனாலும் நீ ரொம்ப கண்டிஷன் போடுறடி. சரி சரி, நீ சொன்ன மாதிரி நானும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக தான் காஃபி குடிச்சிட்டேன். சரி சரி, 2 ராகி தோசை போத முடி, அதிகமாக சுட்டுக்கிட்டு வச்சிடாத. என்னடி எங்க பாட்டியை மிரட்டி வைக்கிறேன்? உங்க பாட்டியை மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்து மிரட்டி வைப்பேன். காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறேன். நேரம்டி, ஏன் பேச மாட்டேன்? உள்ள வருவெல்லாம் அப்போ வச்சுக்கிறேன். வச்சுக்கலாம். சரி சரி, நீங்கள் காஃபி குடிங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு. அட குழந்தை வந்துட்டாரே, குழந்தை ஐயா பேராண்டி, என்னையா நீ ரொம்ப தாமதமாக வந்த மாதிரி இருக்கு? தோட்டத்தில் ஏதோ அதிக வேலையா? சொல்லுவண்டு. என்ன பேராண்டி தன்னால சிரிச்சிட்டு இருக்கான்? நான் கேட்டது காதல் விழுந்ததா இல்லையா? ஐயா பேராண்டி, ஐயா ஈஸ்வரன் பேராண்டி. எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன்,
இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எதுக்காக என் பேராண்டி காத்துக்கிட்டு இருந்தா? நான் கூப்பிடுவேனா? ஐயா பேராண்டி, நான் தான் தினமும் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். ஐயா பேராண்டி, ஐயா பேராண்டி. என்னாச்சு உனக்கு? டேய் ஈஸ்வர் வரேன், எப்படி வரான்னு மட்டும் பாரு. வரானா? அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டானே, இதுக்கப்புறம் என்னடா வரத்துக்கு இருக்கேன்? டேய் ஈஸ்வர் என்னாச்சு என் தம்பிக்கு? பாட்டி இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சா பாட்டி? ஏங்க சும்மா இருங்க, குழந்தை சும்மா கேள்வி பண்ணிக்கிட்டேன். அவர் ஏதோ விளையாடிட்டு இருக்காரு. குழந்தை நீங்க விளையாடிட்டு தானே இருக்கீங்க, விளையாடுறதுலாம் போதும். இங்க பாருங்க குழந்தை. அடியே இனிமே என் விளையாட்டு எப்படி இருக்கும்னு பாரு. இது வரைக்கும் விளையாடுறதுலாம் ஒரு விளையாட்டம், இனிமே விளையாட போறேன்டி. அதாண்டி விளையாட்டு. அத்தாடி, இது வரைக்கும் விளையாடுறது ஒரு விளையாட்டு இல்லை, இனிமே விளையாட போறாரா? குழந்தை ஏய் காலமாடு, இந்த காலமாடு இனிமேதான் என்னென்ன பண்ண போகுதுன்னு பார்க்க போறடி. பாரு, காலமாடு முட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். பேராண்டி முத்துப்பாண்டி, ஈஸ்வரனுக்கு என்னமோ ஆயிடுச்சியா? எது காத்து கருப்பு என்னமோ அடிச்சிருக்குமோ? வந்ததுலேருந்து தன்னால சிரிக்கிறான், காலமாடுங்கிறான், விளையாட போறேங்கிறான், முட்டை போறேங்கிறான், என்னென்னமோ சொல்றானையா. அதான் பாட்டு எனக்கும் தெரியணும், இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு எனக்கும் ஒன்றும் புரியலையே. ஏண்டி உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு கொஞ்சமா புரியுது. ஆனா குழந்தைனார் எதுக்கு திடீர்னு இப்படி ஆனாரு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்பவும் போல இவர் பாப்பாரு பேசுவாரு, சிரிச்சிட்டு வந்துருவாரு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து இது தொடருதுன்னா அப்படி என்ன ஸ்பெஷலா நடந்திருக்கும்? வர்றேன்டி, சீக்கிரமே வரேன். எப்படி வர்றேன்னு மட்டும் பாரு. பேராண்டி, அடே பேராண்டி, அடே எடுபட்டு போயிலே. டேய் ஈஸ்வர். ஓஹோ, வீட்டுக்கு வந்துட்டோமா? எப்போ வந்தோம்? ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க? என்ன எதுக்கு எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க? மார்க்கமா பார்க்கலாமா? அப்புறம் நீ பண்ண வேலைக்கு உன்னை அப்படி பார்க்காம வேலை எப்படா பார்க்குறது? நான் பண்ண வேலையும் என்ன வேலை பண்ண? அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் தானே விட்டேன். நான் எதுவும் பண்ணலையே. அண்ணா நான் என்ன பண்ணேன்? அடே பேராண்டி, என்ன பண்ண நான் கேட்குறேன். நானும் வந்ததுலேருந்து பேராண்டிங்கிறேன். நீ என்னடானா தன்னால சிரிக்கிறேன், தன்னால பேசுகிறேன். இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்ற. காலமாடுங்கிறேன், முட்டை வர போகிறேங்கிற, விளையாட போகிறேங்கிற. என்னடா நினச்சிட்டு இருக்கேன்? என்ன பேராண்டி, தோட்டத்து பக்கம் ஏதாவது கிணத்து பக்கம் போயிருந்தே என்ன? காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிச்சாயா? அது சாரி, அது வந்து பாட்டி, அது பாட்டி, இது காத்து கருப்பு சேட்டை மாதிரி தெரியல. இது ஏதோ வண்டு சேட்டைன்னு நினைக்கிறேன். என்ன குழந்தைனாரே, இந்த வண்டு அந்த வண்டா இல்லைனா பாண்டா? ஐயோ அண்ணி, அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. அது தோட்டத்தில் ஒரு காலமாடு ரொம்ப மக்கார் பண்ணிச்சான். அதான் அந்த காலமாடு சரி பண்ணி அது இழுத்து கட்டிட்டு வந்தோன்னா அந்த நினைப்பிலேயே பேசிட்டேன். குழந்தைனாரே, உங்க பேச்சுல இனிமேதான் காலமாரோட சேட்டை இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்ப இப்ப காலமாரோட சேட்டை கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஏன் நீ அப்படிலாம் எதுவும் இல்லை, இது வேற விஷயம். பாட்டி அண்ணா, அவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயம் மட்டும் இல்லை, இது சந்தோஷமான விஷயமும் கூட. என்னடா பேராண்டி, இது சந்தோஷமான விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்ன விஷயம்? இல்லை ஈஸ்வர், புது தோட்டத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அப்படி எதுனா நீங்க அப்பா இல்லாம நானே முடிவு எடுத்துருவேண்ணா என்ன? இது அது இல்லைண்ணா, இது நம்ம குடும்ப விஷயம். குடும்ப விஷயமா? என்ன குழந்தைனாரே, விஷயம் என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டீங்க, முக்கியமான விஷயம் வர சொல்றீங்க. சீக்கிரம் சொல்லுங்க குழந்தைனாரே, கேட்கறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கேட்டுட்டு போய் என் வேலையை பார்க்கறேன். சொல்லுங்க குழந்தைனாரே. அண்ணி, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உங்க கால் தரையிலே போடாது. உங்க கால் மட்டும் இல்ல, பாட்டி காலும் தரையிலே போடாது. அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம். பேராண்டி, புதிர் மேல புதிர் போட்டுட்டு இருக்க விஷயத்த சொல்லுடா. பட்டுன்னு போட்டு ஓடடா. என்னன்னு இல்லைன்னா எங்க மண்டை வெடிச்சிடும் போல இருக்கேன். குழந்தைனாரு இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, தனியாவே பேசுறாரு, தனியா சிரிக்கிறாரு. போத வரைக்கும் சேட்டை அதிகமாகுன்ற மாதிரி பேசுறாரு. அப்பனா ஏதோ செல்லு வண்டு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கணும். இல்லைன்னா குழந்தைனார் முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்காது. குழந்தைனாரே, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் தெரியலையே, சீக்கிரம் சொல்லணும். குழந்தைனாரே, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. பாட்டி 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 எங்க இருக்கீங்க? யாரு? ஓ, நம்ம கடைக்குட்டியா? கடைக்குட்டி எதுக்கு இவ்வளவு பரபரன்னு வராரு? இவர் என்னாச்சு? ஐயோ, இன்னைக்கு மொத்தமா குழந்தைனார்களுக்கு என்னமா ஆயிருக்கு போல இருக்கேன். அடே அடே, இருடா பேராண்டி, என்னடா இப்படி பரபரன்னு ஓடி வர? வெளியில போன இடத்துல ஏதோ வம்புக்கு வளைச்சிட்டு வந்துட்டியோ? நேற்று தானடா ஊர்ல இருந்தே வந்தேன். ஐயோ பாட்டி, வம்ப வளைக்கல தும்ப வளைக்கல பாட்டி. பாட்டி, ஒரு சந்தோஷமான விஷயம் பாட்டி. அதை சொல்றதுக்கு தான்
அறக்க பறக்க ஓடி வந்திருக்கேன். பாட்டி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஏய், என்னங்கடா ஆளாளுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர இன்னும் விஷயம் என்னன்னு சொல்லுங்கடா. அவன் என்னடா வந்ததுலேருந்து சந்தோஷமான விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடா பரபரன்னு ஓடி வந்து சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்னதான்டா விஷயம் சொல்லி தொலைங்களேன்டா. ஆமா, அண்ணன் முன்னாடி வந்துட்டாரு. அண்ணே, நீங்க என்ன விஷயத்த சொல்லலாம்? அது சொல்ல வரத்துக்குள்ள தூரம் ஓடி வந்துட்டீங்களே. அப்படியாண்ணே, சரிண்ணே. அந்த சந்தோஷமான விஷயத்த நான் தான் சொல்லணும்னு எதுக்கு போல இருக்கேன். நானே சொல்லிடுறேன். பாட்டி, அண்ணா, அண்ணி, அம்மா, அம்மா அப்பாலாம் எங்க? அடே பிளாக்கி, முதல்ல எங்களுக்கு விஷயத்த சொல்லுடா. உங்க அப்பனை காத்தாளுக்கு அப்புறம் சொல்லிக்க. நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், எதை பத்திடா பேசுறீங்க? ஏதோ வந்தாலும் சட்டு சட்டுன்னு விஷயத்த சொல்லுங்கடா. பாட்டி, நான் விஷயத்த மட்டும் சொன்னேன்னு வச்சுக்க, நீ கட்டி பிடிச்சி கொஞ்சம் பாட்டி. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் பாட்டி. அடே ஏடுபட்ட பையனே, ஒழுங்கு முதல்ல விஷயத்த சொல்லுங்கடா. சரி பாட்டி, டென்ஷன் ஆகாத. விஷயம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை. நம்ம சில்லுவண்டு இருக்கால, நம்ம சில்லுவண்டு பெரிய மனுஷன் ஆயிட்ட பாட்டி. அடே பிளாக்கி, நீ உண்மையை தான் சொல்றியாடா? டே பிளாக்கி, பாட்டிக்கிட்ட விளையாடாத. நீ உண்மையை சொல்றியா இல்ல விளையாட்டு தானே பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ பாட்டி, நான் சொன்னாதான் நீ நம்ப மாட்டான். அண்ணனை கேட்டு பாரு, அண்ணனே சொல்லுவாரு. நீ சொல்லுண்ணா, அப்பதான் பாட்டி நம்புவோம். பாட்டி, நானும் இந்த விஷயத்தான் சொல்ல வந்தேனே. ஆமா பாட்டி, நம்ம சில்லு வந்து பெரிய மனுஷன் ஆயிட்டான். அப்படி போடு சக்கானா, இது எம்பிட்டு பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்காக தானே இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அடே பேராண்டிங்களா, நீங்க 2 பேரும் எம்பிட்டு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க தெரியுமா? உங்க 2 பேர் வாயிலையும் இனிப்பதான் அள்ளி கொட்டணும். ஈஸ்வர், உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா. ஆமா, உங்க 2 பேருக்கு எப்படி சொல்ல பெரிய மனுஷான விஷயம் தெரியும்? பேராண்டி, இது என்ன கேள்வி? அது நம்ம கடைக்குட்டி, அவன் அத்தை வீட்டுக்கு போயிட்டு போனானே. என்னடி பேத்தி, நான் சொன்னது சரிதானே? அத்தாடி, என்ன நடக்குதுங்க? பாட்டி சொன்ன மாதிரி ராஜபாண்டி போனதுமே செல்லு வந்து வயசுக்கு வந்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப என் மூத்த குழந்தனாரு, ஐயோ குழந்தனாரு, இங்க என்னென்னமோ நடக்குது. எனக்கு தலையே சுத்தம் போல இருக்கேன். என்ன பாட்டி, அவகிட்ட போய் சரியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா பேராண்டி, எனக்கு என் பேத்திக்கும் உள்ள டீலிங். என்னடி சிரிக்கி வாயை பிறந்துட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்ப வந்து தெரிஞ்சுக்க, பாட்டி தான், பேத்தி தான். தெரியுதாடி? பாட்டி இருங்க, இந்த விஷயம் என்ன முழுசா கேட்டு முடிக்கலாம். கடைக்குட்டி, என் கடைக்குட்டி குழந்தைனே, நீங்க உங்க அத்தை வீட்டுக்கு போனீங்களே, போயிட்டு சில்லு வந்து பார்த்து பேசினதுக்கு அப்புறம் இது நடந்ததா? இது நடந்ததுக்கு அப்புறமா நீங்க சில்லு வந்து பாத்தீங்களா? அட நீங்க வேற அண்ணி, நான் எங்க சில்லுவண்ட பார்த்தேன்? இப்ப வரைக்கும் நான் சில்லுவண்ட பார்க்கவே இல்லையே. அப்படி சொல்லு கடைக்குட்டி. பாட்டி கேட்டீங்களா கடைக்குட்டி குழந்தை என்ன சொன்னாருன்னு? இருடி, அவனுக்கு விவரம் தெரியல. இரு, நான் விவரமா கேட்கறேன். இருங்க, உங்க விவரம் இங்க போதாது, நான் விவரமா கேட்கறேன். கடைக்குட்டி, நீ தான் சில்லு வண்டி பார்க்கலையே, அப்புறம் உனக்கு எப்படி விஷயம் தெரியும்? அண்ணி, நான் தான் அத்தை வீட்டுக்கு போனேன். அத்தை வீட்டுக்கு போயிட்டு சில்லுவண்டு வரணும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அத்தையும் இந்த வந்துடும் சொன்னாங்க. ஆனா வர மாதிரி தெரியல. வெளியில என்னமோ சத்தம் கேட்குதுன்னு அத்தை வெளியில போனாங்க. போய் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்துட்டு இப்படின்னு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க. அப்புறம் நான் சிலுவண்டை பார்க்கலான்னு குதிச்சேன். அத்தை சொன்னாங்க, இப்ப பார்க்க கூடாது ரஜபாண்டி, ஏதோ தண்ணிக்கு நீல ஊத்தணுமாமே, ஊத்துனதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லணும்ல. அதான் அங்க பிடிச்ச ஓட்டம் தான் இங்க வந்து நின்று இருக்கேன். எப்படி சிட்டா பறந்து வந்திருக்கேன் பாத்தீங்களா? பாட்டி, நோட் திஸ் பாயிண்ட். கேட்டுக்கிட்டீங்களா கடைக்குட்டி என்ன சொன்னாருன்னு? அடியே சிரிக்கி, அது அவனுக்கு. இருங்க பாட்டி, இன்னும் என் என்கொயரி முடியல. இன்னொரு குழந்தை இருக்கார்ல, அவர்கிட்டையும் கேட்டுட்டு வரேன். என் மூத்த குழந்தைனாரே, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும்? என்ன நடக்குதுங்க? இது இவன் நடனா என்கொயரி கேட்டுட்டு இருக்கான். பாட்டி, நீங்க என்ன திருத்தம் முடிச்சிட்டு இருக்கீங்க? என்னதான் நடக்குது? ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என்கொயரி போயிட்டு இருக்கலாம். குழந்தைனாரே, என்ன சொல்லிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விஷயத்துக்கு வாங்க. உங்களுக்கு எப்படி சில்லு வந்து பெரிய மனுஷியான விஷயம் தெரியும்? அது வந்து என்னடா இது? என் அண்ணனா இது? அண்ணன் வெக்கம்லாம் படுது. அண்ணி, அண்ணன் சொல்ல கூச்சப்படுது, நானே சொல்லிடுறேன். அண்ணி, சில்லு வந்து பெரிய மனுஷியானது நம்ம தோட்டத்துல தான், அதுவும் நம்ம அண்ணன் பக்கத்துல இருக்கும் போதுதான். அப்படி சொல்லு குழந்தைனாரே. பாட்டி கேட்டீங்களா? நீங்க சொன்னது எதுவும் நடக்கல, அதுக்கு மேல இங்க வேற நடந்திருக்கு. அடி சரிக்கி, என்னமோ ஒண்ணு. மொத்தத்துக்கு என் பேத்தி வயசுக்கு வரணும்னு நினைச்சேன். அதுவும் என் ராசபாண்டி இங்க வரும்போதுதான் என் பேத்தி வயசுக்கு வரணும்னு நினைச்சேன். இவனும் வந்துட்டான், அவளும் வயசுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? 2 பேருக்கும் முடிச்சு போட வேண்டியதுதான். பாட்டி, எல்லா விஷயத்துல புத்திசாலியா இருக்கான். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கேன்னு தெரியல. இன்னுமா என் குழந்தைனார் மனசு உனக்கு புரியணும். அந்த கடவுளையும் முடிச்சு போட்டுட்டாரு. கட்டிக்க போறவன் பக்கத்துல இருக்கும் போதுதான் அவ குத்தவே வச்சிருக்கான். இது இன்னும் என் பாட்டிக்கு புரியலையே. அது சரி, வயசாக மூளை மங்குன்னு வாங்களே, அது இதுதானோ? சரி விடு, நான் தான் இருக்கேன்ல. என் குழந்தை ராசிங்க
நம்ம நிறைவேற்றுவோம். அண்ணா அண்ணி அம்மா உள்ள வரலாமா? நான்லாம் இந்நேரம் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? சரி, வெளியில தான் போய் என்னால் ஆடி ஓடி விளையாட முடியலனாலும் வீட்டுக்குள்ளேயாவது பெட்டில் இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் ஜாலியால உருண்டுட்டு கிடப்பேன். இப்படி கட்டாந்தறியில உட்கார வச்சு புலம்ப விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே. இதுல வேற நான் பெட்டு பக்கம் போயிடக்கூடாதாம்மா. பெட்டுக்கும் எனக்கு நடுவுல உலக்கைய வேற போட்டு வச்சுட்டாங்க. கட்லே உன்னையும் என்னையும் இப்படி பிரிச்சுட்டாங்களே. அநியாயமா உன்னையும் இப்படி பிரிச்சு வச்சுட்டாங்களே. நம்ம யாரு பிரிச்சா குறுக்க உலக்க போட்டா உன்னாலே நெஞ்சம் புண்ணாச்சு. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பைத்தியம் ஆயிடுவோமோ? இப்படி தன்னால புலம்பிட்டு இருக்கேனே. கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? இந்த அம்மா வேற எப்ப வீடு வந்து சேரும்னு தெரியணும். இந்த அக்கா கிச்சனே கதின்னு இருக்காளே, சமையல் கட்டன்னு வெளியில வரவே மாட்டாளா? இப்படி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியலையே என்னால. கட்ல எனக்கு தூக்கம் வருது, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறியா? நான் வந்து உன் மேல படுத்துக்கிட்டோமா? பெட்டு அரடி உலக்கதா தூக்கத்தை தடுக்குமா? கட்லே ஏன் கட்டிலே யாருமா கட்ல? புரிஞ்சு போச்சு, எப்படியோ கன்ஃபார்மா பைத்தியம் ஆயிடுவேன். இப்படி என்ன தன்னால புலம்ப வச்சுட்டாங்களே. ஒன்ன புலம்ப வச்சு கண்ணை கலங்க வச்சு ஏமாய் என்னை இப்படி புலம்ப விட்டு விடியம்மா. கொஞ்ச நேரத்துல பைத்தியம் ஆயிடுவேணும். ஒருவேளை நீ வீட்டுக்கு வரும்போது நீ பைத்தியமா சுத்துவேணும். பாரு ஏ பாரு அக்கா அக்கா வாக்கா 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 உன்னதாக்கா உன்னதான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்தேன். உட்காருக்கா, இப்படி வந்து என் பக்கத்துல உட்காரு. நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசலாமா? ஏதாச்சும் விளையாடலாமா? பாரு நீ என்ன கூப்பிடுறது? நான் காண்றது ஒண்ணு காணவில்லை. நிஜம்தானா? எதுக்கு இப்படி கேக்குற? இல்ல பாரு, நான் தான் எப்பவுமே உன்னை இப்படி கூப்பிடுவேன். ஆனா நீ தான் என் கூட விளையாடவோ பேசவோ அவ்வளவு வர மாட்டீங்க. நீ பழைய பஞ்சாங்கக்கா, எப்ப பார்த்தாலும் கல்லங்க விளையாடலாம் தாயக்கட்டை விளையாடலாம்னு கூப்பிடுவேன். இல்லைன்னா பாட்டிங்க மாதிரி கதை பேசுவேன். இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு என்னை விட்டுட்டு ஓடிடுவியடி. இப்ப நீ ஏன் என்ன கூப்பிடுறது? நேரம் பார்த்து ரிப்பீட் அடிக்கிறல அக்கோ. என்ன பண்றது? இப்ப என் நேரம் என் தலை எழுத்து இப்படி கிடக்கும். உன் முகத்தை தான் பார்க்கணும், உன் கூட தான் விளையாடணும், உன் கூட தானே கதை பேசணும். இந்த வீட்டுக்குள்ளார வேற யார் இருக்கா? இப்போதைக்கு நீ மட்டும் தானே இருக்க. அதான் என்ன வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது சொல்லிட்டீங்களே. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற உன் கூட தானே விளையாட முடியும். இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் எனக்கு ரிப்பீட் அடிக்காத. ஒழுங்கு மாதிரி வந்து உட்காரு. நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது விளையாடலாம், இல்ல ஏதாவது கதையாச்சும் பேசலாம். என்ன மட்டும் நீ தனியா விட்ட நாளைக்கு நான் பைத்தியம் ஆயிடுவேன். எனக்கு தெரியும், கன்ஃபார்மா நாளைக்கு நான் பைத்தியம் தான். ஐயோ என்னடி பாரு, பைத்தியம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. இப்ப இப்படிலாம் பேசக்கூடாதுடி, தப்படி. அக்கா நீ மட்டும் இப்ப தனியா விட்டுட்டு போன எனக்கு கன்ஃபார்மா பைத்தியம் ஆயிடுவேன்க்கா. தனியா புலம்பி புலம்பி பைத்தியம் ஆயிடுவேன்க்கா. பாரு பாரு அழகுடி, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்ப உன் கூட உட்காந்து பேசலான்னு வந்தேனே. நீரு உன் கூட தான் வந்து உட்காந்து பேச போறேன். வரேன். ஏங்க அந்த அரிசி மண்டிக்கு டிராக்டர் கேட்டு விட்டேன்னு சொன்னேனே, அதை நீங்க இன்னும் அனுப்பவில்லையா? சரோஜா, அந்த குமரேசன் சொல்றேன். ஆமாங்க, அவனை தான் சொல்றேன். அவன் 4-5 நாளா என்கிட்ட கேட்டுல தொலை பண்ணிட்டு இருந்தான். நீ கொஞ்சம் டிராக்டர் அனுப்பிடுங்கன்னு. இந்த அனுப்பிவிடுறேன் குழந்தைன்னு சொல்லி தான் விட்டு வந்தேன். நீ இன்னும் அனுப்பலையாமே. இன்னைக்கு ஃபோன் பண்ணி ஒரே புலம்பு. ஏன் அனுப்பல? சரோஜா, அவன் நம்ம ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகல. அப்புறம் நான் என்ன அனுப்புறது? நான் சொல்ற ரேட்டுக்கு அவன் சரிப்படி வர மாட்டேங்கிறான். இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கீங்கன்னா எனக்கு கட்டுப்படி ஆக வேணாம். அதான் நான் முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன். அடே தயாளா, பக்கத்து ஊர்ல ஜேசிபி கேட்டிருந்தானே, அதையாவது அனுப்பினியா இல்லையா? அது உடனே அனுப்பிவிட்டோமா. இதுதான் ரேட்டுன்னு சொன்னதும் உடனே தலையாட்டிட்டான். இப்படிப்பட்டவன் நமக்கு வேணும். சும்மா குறைங்கன்னு சொல்றோம், நமக்கு இதுக்கு. அதனாலதான் இது கட்டுப்படி ஆகாதுன்னு இவனுக்கு கொடுக்கல, குமரேசனுக்கு கொடுக்கல. ஆனா நீ சொன்ன மாதிரி பக்கத்து ஊருக்கு ஜேசிபி அனுப்பி விட்டுட்டேன். 4 மறுநாள் வந்துடும் வண்டி. அப்படி சொல்றா தயாளா, நமக்கு ரேட்டு கட்டுப்படியானாதான் நம்ம இதை செய்யணும். எதுக்கு இத்தனை வண்டியை வச்சிருக்கணும்? சும்மா என்ன தான தர்மத்துக்கா கொடுக்கறதுக்கு வச்சிருக்கோம்? அதெல்லாம் அப்படி கேட்டவனெல்லாம் தூக்கி கொடுக்காத. நல்ல ரேட்டை பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா வண்டியை கொடு. அவன் வண்டியை வாங்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான். நம்ம வாங்கி விட்டு வச்சிருக்கோம், இவனுங்களுக்கு தான தர்மத்துக்கு கொடுப்போம். பாத்துக்க. ஆமாமா, நீ சொல்றது சரிதான். நான் கொடுப்பேனா என்ன? ரேட்டு கட்டுப்படி ஆனாதான் வண்டி வாசலை தாண்டும், இல்லன்னா தாண்டாதுன்னு தீர்த்து சொல்றோமா. இங்க பாரு சரோஜா, அந்த குமரேசன் உனக்கு ஃபோன் பண்ணானா அண்ணன் சொன்னாரு ரேட்டு கட்டுப்படி ஆகலையா, அதனால வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்ற ரேட்டுக்கு நீ ஒத்து வந்தா டிராக்டர் அனுப்பி விடுறான்னு சொல்லு, இல்லன்னா போனை வச்சு வேலையை பார்க்க சொல்லு. சரிங்க, நீங்க சொல்றது சரிதான். டீசல் விற்கிற வேலைக்கு நம்ம தூக்கி சும்மா கொடுக்க முடியும்? லோடு அடிக்கிறதுல எவ்வளவு சம்பாதிக்கிறானுங்க, அதுல கால் ஓண்டு நமக்கு கொடுக்கறதுல ரொம்ப அழகானுங்களே. ஏங்க இவனுங்க வண்டி கூலி கொடுக்கறதுக்கு இவ்வளவு அழகானுங்களே.
இவனுங்க எப்படிங்க இவ்வளவு பெரிய மண்டியெல்லாம் வச்சு நடத்துறானுங்க? என்ன கேள்வி சரோஜா இது? இப்படி கொடுக்க அலறவனுங்க தான் அங்கங்க மண்டி தோப்பு தொலைவனு எல்லாம் செழிப்பா வச்சுக்கணும் நல்லா வாழ்றானுங்க. அத சொல்லுங்க. எச்சக்கையால காக்க விட்டதவங்க தான் வீடு தோப்பு துறவனு வாங்கி செல்வ செழிப்பா இருக்கானுங்க. அடியே சரோஜா, ஊர் வியாய்க்கான பேசுனது போதும், உன் வீட்டு வியாய்க்கான உனக்கு தெரியுமா? என் வீட்டுல என்னத்த? என் வீட்டுல எல்லாம் சரியா தானே நடந்துட்டு இருக்கேன். நான் என்ன பார்க்கல? உங்களை நல்லா தான் பாத்துட்டு இருக்கேன், உங்க பிள்ளையும் நல்லா தான் பாத்துட்டு இருக்கேன், உங்க பேரனையும் கண்ணும் கருத்துமா தானே பாத்துட்டு இருக்கேன். இன்னும் என்ன தானே பாக்கணும்? அடியே கூறுகட்ட சீக்கி, நான் நம்ம வீட்டை பத்தி கேட்கலடி, வீட்டு சங்கதியை கேட்கறேன். ஏன் வீட்டு சங்கதியா? அத்தை என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? என் வீடு இதுதான், இன்னும் என் வீட்டு சங்கதி. அட குந்தாணி சிரிக்கி, உன் வீட்டு சங்கதினா உன் பிறந்த வீட்டு சங்கதி. அதான் உன் மதனியா இருக்கால, அவ வீட்டு சங்கதியை தாண்டி கேட்கறேன். ஏன் மதனி சங்கதியா? அதுக்கு என்னத்த? அது நல்லா தின்னு கொழுத்து போய் நல்லா செல்வ செழிப்பா தானே இருக்கேன். அது வீட்டு சங்கதி என்ன சங்கதி? அட குந்தாணி, விஷயம் தெரியாமல்ல இருக்கா இவ? விஷயம் தெரிஞ்சா பத்திரகாளி கணக்கால ஆடுவா. இவளுக்கு எப்படி விஷயம் தெரியாம போச்சு? உன் மதனியா உன் கையில சிக்கி சீரழியா தான் போற. அடியே குந்தாணி, உனக்கு விஷயம் இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெத்தலை பெட்டியில வெத்தலை காலி ஆயிடுச்சுன்னு நம்ம தோல் வெத்தலை வேலை செய்யறாள கீதா, அவளை விட்டு வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லி கடை தெருக்கு அனுப்பியிருந்தேன்டி. சரிங்க அத்தை, அதுக்கும் என் மதனிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சங்கதி? ஏதோ வந்தாலும் கொஞ்சம் நேரடியா சொல்லுங்க அத்தை, சும்மா சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்காதீங்க. அதுவும் நீங்க உதறி பேசுறதுக்குள்ளார இன்னைக்கு நாள் விடிஞ்சிரும். அடியே குந்தாணி, என்னடி என்னையா சுட்டி காத்துட்டு இருக்க? நாளைக்கு உனக்கும் வயசானா நீ எப்படி தாண்டி பேசுவ? அத்தை, இப்ப எதுக்கு என்ன இழுத்து வச்சு வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு உள்ளார நிறைய வேலை இருக்கு. என்னமோ என் மதனியை பத்தி ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்களே, அது என்ன விஷயத்த சொல்லுங்க, இல்லன்னா என் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன பண்ணா என் மதனிக்காரி? அது சரி, இப்பவே உனக்கு மண்டை குடைச்சல ஆரம்பிச்சிருச்சா? இன்னும் நான் விஷயத்த சொன்னா நீ 4 மரத்து வேப்பலையே கையில கட்டிக்கிட்டு ஆடுவடி. ஐயோ அத்தை, விஷயத்த சொல்லுங்க அத்தை. நீங்க வேற 4 மரத்து வேப்பலை 8 மரத்து வேப்பலைன்னு என்ன விஷயம் சொல்லுங்க? நீங்க வேற புதிர் போட்டுட்டு இருக்கீங்க. என்ன நடந்திருக்கேன், எது நடந்திருக்கணும்? என் மூளைக்குள்ளார கொடாயுது. சொல்லுங்க அத்தை. சொல்றேன்டி. அதுக்குள்ள மண்டை வெடிச்சிட போகுது. அத சொன்னோம்ல, கீதாவை வெத்தலை வாங்க சொல்லி கடை தெருக்கு அனுப்பியிருந்தேன். அவ கடை தெருக்கு போன போது ஒரு சங்கதியை கேள்விப்பட்டு வந்து என்கிட்ட சொன்னான். அது என்ன சங்கதி தெரியுமா? என்ன சங்கதியத்த சொல்லுங்க. அந்த சங்கதியே மதனிக்காரி வீட்டு சங்கதி தாண்டி. ஏற்கனவே சரோஜா சூடு பார்த்தி, நீங்க வேற என்ன போட்டு விஷயத்தை வள வள இழுத்துட்டு இருக்கீங்க. என்னன்னு சட்டு சட்டுன்னு சொல்லுங்கம்மா. அடே தயாளா, இழுக்கணும்னு எனக்கு என்னடா வலிப்பா? சொல்றேன்டா. அடியே சரோஜா, உன் மதனிக்காரி வீட்டுல இருக்காளே அந்த சின்லவ, அதாண்டி அந்த சின்ல வந்து அந்த போலீஸு. யாரு? அந்த வாயாடியா? அந்த வாயாடி பார்வதி தானே சொல்றீங்க? அவளை பத்தி இங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஏதோ பஞ்சாயத்தை வளைச்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா அவ தினமும் ஒரு பஞ்சாயத்துன்னு போய் நின்றுறான். அவ ஆத்தக்காரி பின்னாடியே போயிட்டு பஞ்சாயத்துல பேசி கையில கல்ல விழாது குறையா அவளை இழுத்துட்டு வரா. இதுதானே என் மதனிக்காரி வீட்டுல நடக்குது. இதுல என்ன இருக்கு ஆச்சரியப்படுறதுக்கு? அடி கூறுகட்ட குந்தாணி, என்ன முழுசா பேச விடுறீ? அதுக்குள்ள வள 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 வளன்னு நீயே பேசிட்டு போன சங்கதி நான் என்னன்னு சொல்றது? அத்தை, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க அத்தை, எனக்கு உள்ளார வேலை இருக்கு. சொல்றேன்டி. நீ சொன்னீங்க அந்த சில்லு வந்து அந்த வாயாடி அந்த சின்னவ உக்காந்துட்டாளா? என்னத்த சொல்றீங்க? எனக்கு புரியல. அடி குந்தாணி சிரிக்கி, உன் மதனியா வீட்டு சின்னவ பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொல்றேன்டி. அத்த, என்னத்த சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்க? நீங்க கேள்விப்பட்டது உண்மையா? ஆமாம்டி, அந்த சின்னவ குத்த வச்சுட்டாலாமா. கீதா விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொன்னா. நானும் உன்ன மாதிரிதான் உடனே நம்பாம நம்ம வீட்டுல வேலை செய்யறாள ராமலட்சுமி, அவளையும் அனுப்பிவிட்டேன். அவளும் போய் விசாரிச்சுட்டு வந்து, ஆமாமா இந்த மாதிரி அந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, வீட்டுல உட்கார வச்சுட்டு அவ ஆத்தாக்காரி ஊர்ல சொல்ல போயிருக்கான்னு சொன்னா. என்ன சொல்றது இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. இந்நேரம் மதனி எனக்குள்ள விஷயத்த முதல்ல சொல்லியிருக்கணும். மதனி அதை விட்டுட்டேன், அங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சரோஜா, இல்ல என்ன நடக்குதுங்க? நம்ம என்னதான் விழுந்து கவனிச்சுட்டாலும் மரியாதை நம்ம அந்த வீட்டுக்கு தான் போகுது போல இருக்கு. முதல் மரியாதை அந்த வீட்டுக்கு தானே. அதாங்க எனக்கு தெரியுங்களா, என் மதனிக்காரி இந்த விஷயத்த முதல்ல எனக்குள்ள சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கான். அந்த வீட்டுக்கு போச்சுன்னு மட்டும் நான் கேள்விப்பட்டேன். வரட்டும், இங்க வந்து விஷயத்த சொல்ல வருவாங்களா? அப்ப இருக்கு என் மதனி தலையும் ஆஞ்சி எடுத்துறேன். அடியே கிறுக்கி, என்னடி பேசுற நீனு? பொண்ணு சமஞ்சா செய்தி தாய் மாமா வீட்டுக்கு தாண்டி போகணும். அந்த வகையில உன் மதனிக்காரி பண்ணது சரிதானே. இதுல நீ கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? வாய மூடுங்க. யார் தாய் மாமா? யாரு அந்த ஆள் தாய் மாமா? அந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணுச்சுன்னு என் மதனிக்காரி மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் முன்ன போய் அங்க நின்று இருக்கான்னு நினைக்கிறேன். விஷயம் மட்டும் அவங்களுக்கு தான் முதல்ல சொன்னான்னு நான் கேள்விப்பட்டேன். என் மதனிக்காரி இந்த வீட்டு வாசப்படி மேதிக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு கச்சேரி. அடி, என் பேராண்டி வந்திருக்கான், கோவத்தை மறைச்சிக்க. அப்புறம் அவன் கோவப்பட போறான். வரட்டும், வேலுக்கு அது விஷயம் தெரிஞ்சதா இல்லையான்னு தெரியல. அவனுக்கு தெரியலன்னு மட்டும் வரட்டும், அப்புறம் தானே இருக்கு என் மதனிக்காரிக்கு. வேலு, நாங்க இங்க இருக்கோம்ப்பா, இங்க வா. அடி என் பேராண்டி, காலையில இருந்து என் பேராண்டிய பார்க்கவே முடியல.
ராசா எங்கேயா போனேன்? ஏயா ராசா, இந்த பாட்டி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தூங்கி எழுந்ததும் இந்த கிழவி மூஞ்சி ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போலாம்ல. ஏய்யா, நான் உசுரோட இருக்கேனா இல்லையான்னு அப்பப்ப வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போயா. படிக்கலையே உசுறு போயிடுச்சுன்னா உன்னை பார்க்காம போயிட்டேனேன்னு எனக்கு சங்கடமாயிடுங்க. சொப்பன சுந்தரிங்க, இப்படியெல்லாம் பேசலாமா? இங்க பாரு, அவ்வளோ சீக்கிரம் நீ போக மாட்டேன். உன் பேரை நான் பக்கத்துல இருக்கும்போது உன்னை அவ்வளோ சீக்கிரம் ஏமா வந்து கூட்டிட்டு போயிடுவேன் என்ன? அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். உன் பேரனை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா அந்த ஏமனுக்கு தெரியும். என்ன மீறி உன்னை வந்து கூட்டிட்டு போக நான் விடவே மாட்டேன். ராசா, ஐயா நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தீனா இந்த கிழவிக்கு ஆயுசு கூட்டிட்டு தான் போவோம். இந்த கிழவி அவ்வளவு சீக்கிரம் போய் சேர மாட்டேன். என் பேர முகத்தை தினந்தோறும் பார்த்துக்கிட்டே இருந்தாலே இந்த கிழவிக்கு ஆயுசு கூட தான். தெரியுதா சொப்பன சுந்தரி, உன் பேரன் கூட இருக்கும்போது உனக்கு ஆயுசு கூட தான். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. ஐயா ராசா, சும்மா சொப்பன சுந்தரின்னு சொல்லாதையா. இந்த கிழவிக்கு வெக்கமால வருது. அது சரி, என் பாட்டியோட பேரு சொப்பனம் தானே. சொப்பனத்தை சொப்பனன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடணும்? ஐயா ராசா, நீ உங்க தாத்தன மாதிரி சொப்பனம்னு சொல்லிட்டு போய, அது என்னையா சொப்பன சுந்தரி? பாட்டி ஒரு கிளுகிழப்பு வேணும்ல, அதனாலதான் சொப்பன சுந்தரின்னு கூப்பிடுறேன். சொப்பன சுந்தரின்னு கூப்பிட்டதான் கிளுகிழப்பு கூடும் பாத்துக்க. போயா பேராண்டி. ஐயா பேராண்டி, எங்க இருந்து வர? ஒன்னால பாட்டி, அப்பா ஒரு சின்ன வேலை கொடுத்திருந்தாரு. அப்பா நீங்க சொன்ன மாதிரி லாரியோட எடுத்து அனுப்பிட்டேன்ப்பா. 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க. முன் பணமா 50,000 கொடுத்துருக்காங்கப்பா. அதை நான் நம்ம கணக்கு பழக்கிட்ட கொடுத்துருக்கேன். வாங்கிக்கிறீங்களா இல்ல நானே வேண்டாம் கொடுத்துருவா? இல்ல வேணும், அதை நானே வாங்கிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், பாத்துக்கலாம். உங்க அம்மா உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு சொன்னோம். என்னன்னு கேளு. சரோஜா என்ன பாத்துட்டு இருக்கேன், வேலுக்கிட்ட கேட்கணும்னு சொன்னால கேளு. ஏன் கிட்டியா? என்னம்மா விஷயம்? என்ன விஷயமா? வேலு, உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா? என்ன விஷயமா? சொப்பு, என்ன விஷயம்? அம்மா எதை பத்தி கேக்குறாங்க? ஐயா ராசா, எல்லாம் நீ சந்தோஷப்படுற மாதிரியான விஷயம் தான். ஆனா என்ன, உன் ஆத்தாக்காரிக்கு கொஞ்சம் சங்கடமான விஷயம். எனக்கு சந்தோஷம், அம்மாக்கு சங்கடம்னா அப்ப அது அத்தை வீட்டு செய்தியா தான் இருக்கும். என்ன சொப்பு, அத்தை வீட்டு செய்தியா? என் ராசாதான். என் ராசனுக்கு இருக்க அறிவு இங்க வேற எவனுக்கும் கிடையாது. இந்த ஊர்லயே என் ராசா மாத்திரம் அறிவிலையும் சரி ஆளுகளையும் சரி முந்திக்கிட்டு நிப்பான். அட போ சொப்பு, நீ மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு இருக்க. வெளியில வந்து பாரு, எல்லாம் வேற ஒருத்தனை தான் கை நீட்டானுங்க. யாரையா? ஆட ஈஸ்வரன் சொல்றியா? ஈஸ்வரன் தானே சொல்றேன். ஆமாமா, அவனை தான் சொல்றேன். ஏய்யா, அவனுக்கு என்னையா குறைச்சலு? அவனும் ராச கணக்க கம்பீரமாலாம் இருக்கான். அவனை நீயும் எப்பவும் இடம் தான்யா. அவன் முதல்ல நீ 2வதெல்லாம் கிடையாது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீயும் சரி ஈஸ்வரனும் சரி எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான்யா. எனக்கு 2 பேரும் என் 2 கண்ணுங்க மாதிரியா. கத்தி கத்தி சொல்லிடாத, அம்மா கத்தி எடுத்து கழுத்துல வச்சிரும் பாத்துக்க. அது என்னமோ சரிதான், நீ சொல்றது சரிதான். நான் பேசுனதும் ஆத்தாக்காரி காதுக்கு விழாது. சரி சங்கதியை கேளு. என்ன விஷயம் கேள்விப்பட்டேன்னு கேக்குறீங்க? எனக்கு எதுவும் தெரியலையே. என்ன வேணும்? உங்க அத்தை வீட்டு பக்கம் தான் போறா வர, ஆனா விஷயம் தெரியலங்கிற. அத்தானு அத்தை வீட்டையும் அத்தை பொண்ணையும் கட்டிட்டாளுற, ஆனா உனக்கு விஷயம் தெரியலன்ற. உனக்கு இன்னுமா விஷயம் தெரியல? அவ சின்னவா இருக்காள, அதான் அந்த பார்வதி. அவ பெரிய மனுஷன் ஆயிட்டாலாமே. எனக்கென பிறந்தவர கட்டி பறந்தவ இவதா, தழுக்குடு குழுக்குல இவனுக்கு என சொல்ல எவதா, ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்ச ஆசமாமே இவன் தான் பாட்டு படிச்சா எம்மாடியோ. என்னம்மா சொல்ற? யாரு? நம்ம பார்வதியா? நம்ம பார்வதியா பெரிய மனுஷன் ஆயிட்டா? ஆமா வேணும், அவ்வளவுதான் சொல்றேனே. ஆமா, அத்தை விட கதையை நாங்க தானே சுத்திட்டு இருக்கேன். உனக்கு விஷயம் தெரியலையா? ஏன் என் மதன் ஏதோ உனக்கு விஷயத்த சொல்லல? அம்மா இன்னைக்கு நான் லோடு விஷயமா பக்கத்துல இருக்க போயிருந்தேம்மா, அதான் அத்தை வீட்டு பக்கமே போகல. அம்மா அத்தை வந்து விஷயத்த சொல்லிட்டாங்களா என்ன? அம்மா என்னைக்கு சடங்கு வைக்கிறாங்களா? வேலு, இன்னும் அத்தைக்காரி வீடு தேடி வந்து விஷயத்த சொல்ல. ஊருக்காரவ சொல்லி தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். உனக்கு அது விஷயத்த சொல்லிருப்பாங்க பார்த்தா உனக்கு தெரியலங்கிற. அம்மா அதான் சொன்னேனே, நான் பக்கத்து ஊருக்கு வேலையா போயிருந்தேனே, இப்பதான் வரவே செய்யறேன். சரி இப்ப என்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை வீட்டுக்கு வந்து சொல்ல போறாங்க, அப்புறம் என்ன? எனக்கு என்னமோ அத்தைக்காரி இந்நேரம் அந்த வீட்டுக்கு தான் முதல்ல சொல்ல போயிருப்பான்னு தோணுது. அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. அத்தை ஏதாவது விசேஷம்னா முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் சொல்லுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு முதல்ல போக மாட்டாங்கம்மா. நீ எதுக்குமா அப்படிலாம் நினைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஏ ராசா, என்னையா நீயே புரியாம பேசுற? ஊரு முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பொண்ணு சமைஞ்சா அதை முதல்ல தாய்மாமா வீட்டுக்கு தான் சொல்லணும். இதுதான் ஊர் உலகம், உலகம். இதை விட்டுட்டு அவ நம்ம வீட்டுக்கு சொல்லணும்னு நீயும் தாய நினைச்சா என்னையா அர்த்தம்? அப்போ அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு தான் ஆகாதுல்ல. நம்ம தானே எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அத்தை நமக்கு தானே முதல்ல சொல்லணும். நீ என்ன இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான்? ஏன் ராசா, இங்க பாருயா, என்னதான் அவங்க விரோதக்கார வீட்டுக்காரங்களாவே இருந்தாலும் முறையில தாய் மாமா முறை ஆயிட்டாங்கய்யா. அப்படின்னும் போது
இந்த மாதிரி சில சங்கதிகள்லாம் முத செய்தியே தாய் மாமா வீட்டுக்கு தான் போகணும். இங்க பாரு, உன் அத்தைக்காரி அங்கதான் விஷயத்த சொல்ல போயிருந்தா அதுதான் முறை, அதுதான் சரியும் கூட. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, கொஞ்ச நேரம் வாய மூடுங்க. இங்க பாரு வேலு, உன் அத்தை மட்டும் இப்ப வீட்டுக்கு வந்தாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்கதான் முதல்ல விஷயத்த சொன்னாங்கன்னு மட்டும் நான் கேள்விப்பட்டேன். உன் அத்தைங்க நான் உண்டெல்லாம் நாக்கிடுவேன் பாத்துக்க. சொப்புவே இதான் ஊர் வழக்கம்னு சொல்றாங்க. அப்ப அத்தை இதை மாரி என்ன பண்ண முடியும்? விடுங்க, அவங்க அங்கதான் சொல்லணும்னு இருந்தா சொல்லிட்டு போட்டோம். நமக்கு தர வேண்டிய மரியாதை கண்டிப்பா தருவாங்கம்மா. நமக்கு தராமலாம் விட்ட மாட்டாங்க. நீங்க எது கவலைப்பட்டு இருக்கீங்க? விடுங்க, அத்தை வந்தா எதுவும் கோவலாம் பட்டுக்காதீங்க, பாத்துக்கலாம். என்ன வேலை பேசிட்டு இருக்கான்? 2 பொட்ட புள்ளைய வச்சுட்டு தனியா நிற்கும் போது என்ன ஏதுன்னு பார்த்து கை கொடுத்து தூக்கி விட்டது நம்ம தான். ஆனா நம்ம பண்ணதெல்லாம் மறந்துட்டு விரோதக்கார வீட்டுக்கு போய் முன்ன செய்தி சொல்ல போயிருக்கானா? என் மதனி கரையை நான் சும்மா விட மாட்டேன். அம்மா, அத்தை வரட்டும், பாத்துக்கலாம். சும்மா கோவப்பட்டு இருக்காதீங்க. சரி, அத்தை எப்படியும் விஷயத்த சொல்ல வருவாங்க. சடங்குக்கு தேவையானதை நம்ம என்னென்ன பண்ணுவோம் பண்ணலாம். என்னது சடங்கா? இப்பெல்லாம் சடங்கு வைக்க கூடாது. என் மூத்த பிள்ளை வராம இந்த சடங்கை நான் செய்ய விட மாட்டேன். அடியே குந்தாணி, ஏண்டி அவன் எப்படி இங்க வருவான்? அவன் வெளிநாட்டுல இருக்கான். அவன் எப்படி நினைச்ச உடனே இங்க வந்து நிப்பான்? ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புத்தி கித்தி மலிஞ்சிருச்சா? அம்மா, சொப்பு சொல்றதும் கரெக்ட் தான். அண்ணன் எப்படி இப்ப உடனே வர முடியும்? இங்க பாருமா, இந்த விஷயத்துக்கு அண்ணனை கூப்பிட முடியுமா என்ன? அதெல்லாம் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இருங்க பாத்துக்கலாம். என்ன வேலை பேசிட்டு இருக்கான்? இந்த சடங்கை முன்ன நின்று செய்ய வேண்டியதே மாமனுங்களான நீயும் ருத்ரனும் தான். ருத்ரனும் நீயும் தான் குடிசை கட்டுறதுன்னு புடவை கொடுக்கறதுன்னு மாலை போடுறதுன்னு எல்லாமே நீங்க 2 பேர் தான் பண்ணணும். ருத்ரன் வராம இந்த சடங்கை நான் செய்ய விட மாட்டேனே. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன் இதுக்கெல்லாம் வர முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது வேலு. நீயும் ருத்ரனும் தான் இந்த எல்லா சடங்கையும் செய்யணும். ருத்ரன் வராம நான் இந்த சடங்கை நடத்தவே விட மாட்டேனா? அடியே சிரிக்கி, என்ன பேசுறவ? பெத்தவ இருக்கா, சடங்கு செய்ய தாய் மாமன் இருக்கா, இதை விட வேற என்னடி வேணும்? இவ என்னவோ சடங்கு நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. உன் பேச்சை கேட்டுதான் இங்க நடக்குமா எல்லாம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பிள்ளைங்க 2 பேரும் தான் இந்த சடங்கை செய்யணும். அவனுங்க மீறி வேற எவனும் இந்த சடங்கை செய்யக்கூடாது. என்ன மீறி இந்த சடங்கு எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். அட, இது என்ன கேள்வி? உள்ள வரலாமான்னு? இது உன் வீடுடி, நீ வரல உள்ள வர வேண்டியதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கா இவ கேள்வி. இப்பதான் நாங்களும் சில்வண்ட பத்தி பேசிட்டு இருந்தோம். நீயே வந்து நிக்கிறியே, வா வா உள்ள வா. வாங்க உள்ள வாங்க. என்ன சித்தி இன்னும் அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? அதான் பாட்டி இவனை எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்களே, உள்ள வாங்க சித்தி. நீங்க அப்பவே கிளம்பதான் சொன்னாங்க. நீங்க நேரம் வந்துட்டு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் வரீங்களா? ஆமாயா மருமனே, நான் அப்பவே கிளம்பிட்டேன்னா. ஆனா கடத்தருக்கு போய் பூ பழம் ஸ்வீட்டுன்னு வாங்கிட்டு வரணும்ல, அதான் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, நான் அப்பவே கிளம்பிட்டேன்னு உனக்கு எப்படியா தெரியும்? நானே ஓய விட்டு மாட்டிக்கிட்டனும். அட அதானே அண்ணா, அத்தை வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் தான் பார்த்தேனே. ஏன்னா அத்தை கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் கிளம்பி வந்தேன். அத்தை நேரம் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு எப்படி நான் தெரியும்? அது சரி, குழந்தைக்கு தெரியாம இருக்கவா என்ன? குழந்தை அங்கனுக்குள்ளதானே வர வந்துட்டு இருக்காரு. இப்ப இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருப்பாரா என்ன? ஆனா குழந்தைனாரே இப்படி பங்கமா வாய் விட்டு மாட்டிக்கிட்டீங்க. இப்ப என்ன சொல்லி சமாளிப்பீங்க? கொஞ்சம் பார்த்து சொல்லிருக்க கூடாதோ? அண்ணா சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தை அங்க இருந்து எப்பவே கிளம்பிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? ஈஸ்வர், என்னடா வாய் திறக்காம அமைதியா இருக்கேன்? அத்தை அப்பவே கிளம்பிட்டாங்க, உனக்கு எப்படி தெரியும்? என்னையா பேராண்டி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறாங்க, நீ வாயை திறக்காம இருக்க? கஸ்தூரி அப்பவே கிளம்பிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் விட மாட்டாங்க போல இருக்கேன். சுத்தி ரவுண்ட் கட்டி கேள்வி கேட்கறாங்களே. அடக்கடவுளே, என் குழந்தை மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரே. இப்படியெல்லாம் என் குழந்தை பார்க்க என்னால முடியல. நம்ம தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அமிர்தா, ஏதாவது பண்ணி குழந்தை காப்பாத்துறீ. அட என்னங்க கேள்வி இது? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு குழந்தை பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைக்கு தெரியாம இருக்குமா? ஊர்ல உலகத்துல எங்க என்ன விஷயம் நடந்தாலும் என் குழந்தைக்கு தான் முதல்ல தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம சித்தி வீட்டுல நடக்கிற விஷயத்த என் குழந்தைக்கு தெரியாம இருக்குமா என்ன? குழந்தை ஏதாவது அந்த பக்கமா வேலையா போயிருப்பாரு, அப்ப கேள்விப்பட்டிருப்பாரு. என்ன குழந்தைனாரே, அப்படிதானே? ஆமா, நீ கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. அண்ணா ஆமாண்ணா, அண்ணி சொன்ன மாதிரிதான். அத்தை வீட்டுக்கு ஒரு வேலையா போயிருந்தேன்னா அதான் அப்போ போலாம் அவங்க சொன்னாங்க. அத்தை இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு விஷயத்த சொல்லதான் போயிருக்காங்கன்னு. அதானா? அப்படியா? சரி ஈஸ்வர். அம்மா, என்ன வேலையா அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன்? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவியடா. இன்னைக்கு அத்தை வீட்டு பக்கம் போறேன்னு ஒத்துமே சொல்லவே இல்லை. அதானே என்ன பேராண்டி, நீ என் பொண்ணு வீட்டுக்கு போறேன்னா என்னையில கூட்டிட்டு போவேன். பாப்பி பாட்டி நான் இந்த மாதிரி போறேன், நீங்க வரீங்களா? என்ன ஒரு வார்த்தை கேட்பீங்க? இன்னைக்கு நீ மட்டும் போயிட்டு வந்திருக்க, என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. இந்த விஷயத்தை இதோட முடிக்க மாட்டாங்க போல இருக்கேன். அண்ணி ஏதோ பண்ணி சமாளிச்சாங்க, இப்ப மறுபடியும் கேள்வி கேட்கறாங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறது? அச்சோ குழந்தைனாரே, உங்களை பார்க்கவே சங்கடமா இருக்கேன். இப்ப எனக்கு எந்த ஐயம் தோணலையே. இப்ப என்ன பண்றது? என்ன சொல்றது? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, தோட்டத்துல இன்னைக்கு தென்னங்குள்ள லோடு ஏத்தணுமா, அதுல நிறைய தென்னங்குள்ள மீந்துருச்சு. அதான் அத்தை வீட்டுக்கு கொண்டு போய் போட்டு வரலாமே. நம்ம வீட்டுக்கு கூட அனுப்பியிருப்பேனே, வந்திருக்கணுமே. அதான் அதை போய் அத்தை வீட்டுல போட்டுட்டேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரலாமே வந்தா, அப்படி தென்னங்குள்ளையை கொண்டு போய் போடும்போதுதான் அத்தை இங்க வந்திருக்காங்கன்னு விஷயம் கேள்விப்பட்டேன் பாட்டி. அப்படியாடா? இதுக்கு என்ன இவ்வளவு தயக்கம்? இதுதான் விஷயம் சொல்லிட்டு போக வேண்டியதாடா. ஆமாண்ணே, இதுதான்
இதுதான் விஷயமே. என்னது தென்னங்கொலையை கொண்டு வந்து போட்டீங்களா? அண்ணே எனக்கு ஒரு டவுட்டுண்ணே. நீயும் உனக்கு என்னோட டவுட்டு? இல்லண்ணே, நீங்க தென்னங்கொலையை கொண்டு வந்து போட்டீங்களே, நீங்க தென்னங்கொலையை கொண்டு வந்து போடும்போது அத்தை வீட்டுல இருந்தாங்களே. ஏன் நான் கரெக்டா சொல்றேன்னா, அத்தை என்கிட்ட வந்து சொன்னாங்களே, இப்பதான் ஈஸ்வர மருமங்க பார்வதி கூட்டி வந்து விட்டுட்டு தென்னங்கொலையும் கையில கொடுத்துட்டு இப்பதான் போனாப்லன்னு என்கிட்ட சொன்னாங்களே. அப்ப நீ அத்தை இருக்கும்போது தென்னங்கொலையை கொடுத்துட்டீங்க, மறுபடியும் எப்ப போட்டேன்? கடவுளே, எல்லாருக்கும் மாட்டேனே. டேய், அது மறுபடியும் நிறைய தென்னங்குளம் மீன் தான். அதான் எதுக்கு வச்சு வேஸ்ட் பண்ணுவானே. இப்போ வேற வீட்டில் விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அங்க இளநீர் தேவைப்படும்ல, அதனால மறுபடியும் கொண்டு போய் போட்டுட்டு வந்தேன். அப்போதான் கேள்விப்பட்டேன் அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னுட்டு. அப்ப மறுபடியும் வீட்டு பக்கம் போயிட்டு வந்தியா? ம், ஆமாத்தா, அதான் சொன்னேன். இன்னும் நிறைய தென்னங்குளம் இருந்ததான், அதான் கொண்டு போய் போட்டுட்டு வரும்போதுதான் நீங்க இந்த மாதிரி வீட்டு பக்கம் போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியாயா? சரி சரி. அண்ணா, எனக்கு மறுபடியும் ஒரு டவுட். டேய், டவுட்டுக்கு பிறந்தவனே, உன் டவுட் எல்லாம் உன்கிட்டே வச்சுக்க. இதோட சந்தேகம் ஏதாவது கேட்டோம் கொளுத்த நினைச்சிடும் பார்த்துக்க. அண்ணா, எனக்கு இந்த ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்கண்ணா. வீட்டுக்கு போனா நீங்களா, அப்போ யார் உங்ககிட்ட அத்தை வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னாங்க? சிலுவண்டு சொல்லிச்சா இல்ல அந்த பாயந்தாங்கொழி சொல்லிச்சா? உன் டவுட் நான் கிளியர் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, அதை நீ கிளியர் பண்றியா? என்ன டவுட்னா? அது ஒண்ணும் இல்ல, உன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற உன் கொலிக் கூட ஏதோ அவுட்டிங் போனதா கேள்விப்பட்டேன். அண்ணா, சொல்ற தம்பி, அண்ணனுக்கு வந்து பெரிய டவுட். இந்த டவுட்டை நீ கிளியர் பண்றியா? உன் டவுட்டை நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன். என்னங்க என்ன ரெண்டு பேரும் குசு பேசிக்கிறீங்க? டேய் ராஜா, ஈஸ்வர், என்னடா? அண்ணே, அது ஒண்ணு இல்லண்ணே, ஈஸ்வர் அண்ணன் சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும், இதுல சந்தேகமே இல்ல. அண்ணே, எனக்கு சந்தேகமே இல்ல, நீங்க சொன்னா கரெக்டா இருக்க. நீ வச்சுக்கு இல்லடா, யார் சொன்னாங்கன்னு டவுட்டா கேட்டீங்க. யாருன்னு நான் சொல்றேன், என் டவுட்ட நீ. அண்ணே, எனக்கு டவுட்டே இல்லைண்ணே, யார் சொன்னா என்னன்னு ஏதோ ஒண்ணு. அத்தை நம்ம வீட்டுக்கு வந்தாங்க சொன்னாங்களா, இந்தா பாருண்ணே அத்தை நம்ம வீட்டுல வந்து நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அது யார் சொன்னா என்னன்னு இதெல்லாம் போய் ஒரு சந்தேகம்னு கேட்டுக்கிட்டு போங்க. நீங்க விளையாட்டுத்தனமா இருக்கீங்க, குறும்புக்காரண்ணே. டேய், உன் சந்தேகம் என்ன கிளியர் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் சந்தேகம் கிளியர் ஆகல பாக்க. என்னைக்கு கிளியர் ஆகுதுன்னு? என்ன கஸ்தூரி, எதுக்கு நான் வெளியில நின்னுட்டு இருக்கேன்? இப்படி வா, உள்ள வந்து உட்காரு. வா, உள்ள வாங்க. இதுக்கு அங்கே நின்னுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. இல்லையா மருமகனே, நான் அண்ணனும் அண்ணியும் பார்க்கணும். அவங்க வந்து வான்னு சொல்லட்டும், நான் உள்ள வரேன். அம்மா, அண்ணன் அண்ணியும் கொஞ்சம் கூப்பிடமா. மறையா, நான் அவங்க கிட்ட தானே இதை பத்தி பேசணும், கூப்பிடுமா. ஆமாமா, நீ சொல்றது சரிதான் கஸ்தூரி, இரு கூப்பிடுறேன். மீனாட்சி, மீனாட்சி, ஏயா ரத்னவேலு, என்னையா பண்றீங்க உள்ள? இங்க வா, யார் வந்திருக்கா பாரு. ரத்னவேலு, மீனாட்சி, கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க. ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கு முறைமாமன் சீரிஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு முறைமாமன் சீரிஸ்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலை. என்ன ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து எல்லாருக்கும் போய் இன்வைட் பண்ணுறது. இன்னைக்கு வந்து நம்ம கஸ்தூரி அம்மா, சில்லுவண்டோட அம்மா வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இன்ட்ரோ பண்ணணும். அந்த ஃபேமிலி யாருன்னா நம்ம வேலுவோட ஃபேமிலி. ஏன்னா வேலு மட்டும்தான் இது இருக்க நான் காமிச்சிட்டு இருந்தேன். வேலுவோட அம்மா அப்பா பாட்டின்னு யாருமே இது இருக்க காமிக்கல. இன்றைக்கி தான் வேலுவோட ஃபேமிலியை காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்களா சீரியஸாக எப்படி இருந்தது? முறைமாமன் எபிசோடு எப்படி இருந்தது? அப்புறம் நம்ம நியூ ஃபேமிலி என்ட்ரி அவங்க எப்படின்னு பேசுறதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. வில்லத்தனமான ஃபேமிலியா இல்லைன்னா கொஞ்சம் நல்லத்தனமான ஃபேமிலியான்னு பேசுறதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், இதோட கண்டினியூஷன் வீடியோ இருக்குது. இதோட கண்டினியூஷன் கண்டிப்பாக நாளைக்கு வரும், ஓகேங்களா? ஏன்னா இதிலேயே போட்டுருந்தான் நினச்சேன், பட் அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகலை, ஏதோ ப்ராப்ளம்னால கொஞ்சம் நேற்று நைட்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நேற்று நான் வந்து உங்களுக்கு 2 வீடியோ கொடுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் நேற்றுலேருந்து பார்க்குறேன் வீடியோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரமாக இப்போ எக்ஸ்போர்ட்டே ஆக மாட்டேங்குது. எக்ஸ்போர்ட் ஆகுது திரும்பி வெளியில் வந்துடுது, எக்ஸ்போர்ட் ஆகுது திரும்பி வெளியில் வந்துடுது. அதனால தான் நான் டைமிங்கை கம்மி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வரும், ஓகேவா டியர்ஸ்? உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே டியர்ஸ், ஓகேப்பா. வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மோஸ்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம நௌஃபசானா அம்மா, அவங்களுடைய பையன் டிட்டு, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டிட்டுக்கண்ணா. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டிட்டு ப்ரோ. டிட்டு ப்ரோ, நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. டிட்டுக்கண்ணா, நீங்கள் இன்னைக்கு போல என்னைக்கும் இதே சந்தோஷத்தோடவும் நீண்ட ஆயுசோடவும் இருக்க இந்த பார்வதி பாட்டியோட வாழ்த்துக்கள். ஓகே டியர்ஸ், வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
அப்புறம் ஒரு ராதை மனதில் ஃப்ளாஷ்பேக் கொடுத்துருந்தேன். அது ஃப்ளாஷ்பேக் வந்து சிலருக்கு வந்து பிடிக்கலன்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து எமோஷன்ஸ் லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எமோஷனே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து ஹாப்பியாகவே இருக்கணும், லவ் ரொமான்ஸ் இது மாதிரி காமிச்சா தான் நாங்கள் சீரியஸை லைக் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி நிறைய பேரும் இப்படி தான் லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம சீரீஸில் நான் எல்லாத்தையும் காட்டணும்னு நினைக்கிறேன்ப்பா. எல்லாமே இருக்கும் இல்லை, அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நவரசமும் கலந்தது தான் ஒரு டேஸ்ட்னா நமக்கு என்ன புளிப்பு மட்டுமே டேஸ்ட்டாக எடுத்துக்க முடியுமா, இனிப்பு மட்டுமே டேஸ்ட்டாக எடுத்துக்க முடியுமா? இல்லை நவரசமும் கலந்தது தானே ஒரு டேஸ்ட்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம சீரியஸ்லாம் லவ் ரொமான்ஸ் எமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே கலந்தது தான், கலந்து கொடுக்கணும் தான் எனக்கு தோணுது. இல்லைப்பா, இது எல்லாமே கலந்து கொடுத்தா தான் அது ஒரு நல்ல ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. இல்லை வெறும் ஹாப்பி லவ் ரொமான்ஸ் இது மட்டும் கொடுத்தா தான் ஸ்டோரினா சொல்லுங்கள். என்னால் அது அதை மட்டுமே கொடுக்க முடியுமான்னு கேட்டால் தெரியல. ஏன்னா இங்கே நிறைய பேர் அதை மட்டுமே தான் லைக் பண்ணுறாங்க. எனக்கு வியூஸை பார்த்தே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பாதி வியூஸ் அப்படியே கம்மியாகிடுச்சு. ஏன்னா 8000 போயிட்டு இருந்துச்சு. இப்போ போய் பாருங்கள், இன்னும் 5 கூட தொடலை. அதே மாதிரி முந்தா நேற்று போடுது. நேற்று வந்து நேற்றுக்கு ஈவினிங் மேலே தான் 5 தொட்டிருக்கேன். அப்போது அந்த அளவுக்கு எமோஷன்ஸை நீங்கள் வந்து லைக் பண்ணலையா? ஆனால் அதுக்காக எமோஷன்ஸ் கொடுக்காம ஒரு ஸ்டோரியை மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியலப்பா. எமோஷன்ஸ் இருக்கணும், அப்புறம் வில்லிங்காக இருக்கணும். அதாவது நெகட்டிவ் இருந்தால் தானே அந்த இடத்துல பாசிட்டிவ்க்கே வேல்யூ. நீங்கள் வெறுமனே பாசிட்டிவே கொண்டு போனீங்க, அதுக்கு பேர் பாசிட்டிவானே நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இது வந்து சிலருக்கு புரிய மாட்டேங்குதான்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என் ஸ்கிரிப்ட் இதுதான். இந்த ஸ்கிரிப்ட் படி தான் நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இப்படியே கொண்டு போகிறேன். இது ஏன் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு பிடிக்கலன்ட்டு எனக்கு தோணுச்சா. சரி, அதான் அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும். என்னால் கண்டிப்பாக இதை மட்டுமே கொண்டு போக முடியாது. நான் என் ஸ்கிரிப்ட் படி எல்லாத்தையும் கலந்து தான் கொடுப்பேன்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா, ஒரு 2 நாள் ஒரு ஐடியில் வந்து எனக்கு வந்து ஏன் காப்பி அடிச்சு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டு 5 ஹவர்ஸ்னா அவங்க சேனல் ஐடி கிரியேட் பண்ணி 5 ஹவர்ஸ் தான் ஆகுது. எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன் தி ஸ்பாட்டில் ஐடியை கிரியேட் பண்ணி எனக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய கஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு பலன் கொடுக்கணும்ல. என்னன்னா என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் காப்பி அடிச்சு போடுறேன்னே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த கதை எந்த சேனலில் போகுது அதையும் எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா ரொம்ப நேற்று போட்டிருக்காங்க, முந்தானத்தை போட்டிருக்காங்களா காப்பி அடிச்சுட்டு, அது எந்த சேனல் தெரிஞ்சா நம்மளும் உண்மையாகவே காப்பி தான் அடிச்சிருக்கோமான்னு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகும் பார்த்தீங்களா? அதனால நெக்ஸ்ட் டைம் போடும்போது காப்பி அடிச்சு போடுறேன் அப்படின்னு மட்டும் போடாமல் அது எந்த சேனலோடு நான் எடுத்து போடுறேன்றதையும் சேர்த்து போடுங்க. ஏன்னா எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஸ்டோரி எந்த சேனலில் போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் எந்த சேனலை பார்த்து காப்பி அடிச்சிருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? அதையும் சேர்த்து போடுங்க. அப்போதான் நீங்கள் காப்பி அடிச்சு போடுறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரியும். இந்த கமெண்ட்டை நான் நேற்று பின் பண்ணி வச்சிருந்தேன். அவங்களுக்கு இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரிப்ளை பண்ணதும் அவங்க டிலீட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. எனக்கு இப்படி ஒரு கமெண்ட் போடணுங்கிறதுக்காண்டியே ஐடி கிரியேட் பண்ணலாம் போடுறாங்க பார்த்தீங்களா? நானும் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன். எனக்காகவே ஒரு புது ஐடியை கிரியேட் பண்ணுறாங்க, கமெண்ட் போடுறாங்க, கேவலமாக இருக்குது, நீ இப்படியெல்லாம் எடுக்கிற காப்பி அடிக்கிற. சூப்பா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் போடும்போது எந்த சேனல்னு சேர்த்து போடுங்க. அப்போ தான் நான் வந்து பார்க்க முடியும் உண்மையாகவே நம்ம அந்த சேனலை பார்த்தா காப்பி அடிச்சிருக்கோமான்னு நானும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்ல. அதனால் மறக்காமல் போடுங்க, ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், இது வந்து உங்களுக்கு போட்டாங்க பார்த்தீங்களா, எப்படியும் அவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அதை போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், முறைமன் பாருங்கள். முறைமன் பார்த்துட்டு சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஏதோ பெருசாக வியூஸ் பண்ணாவது அந்த பிள்ளைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டு டவுன் ஆக்கலான்னு பார்க்கலாம். அவங்க ஆல்ரெடி டவுனில் தானே போயிட்டுருக்கா. இன்னும் எதுக்கியா அந்த பிள்ளையை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் மெனக்கெட்டனு புது ஐடியாலாம் க்ரியேட் பண்ணி போடுறீங்களே, எதுக்கு இந்த வேலை? சரி பாருங்கள், உங்களுக்கு இதுதான் வேலைன்னும் போது என்ன பண்ண முடியும்? ஆனால் எங்களுக்கு வேறு வேலைங்க நிறைய இருக்குது. சரி போய் பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள். சரிங்க கண்ணுங்களா, இவங்க இதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நான் அவங்களுக்காக சொன்ன இது விளக்கம். நீங்கள் உங்களுக்குன்னு நினைக்காதீங்க, இது வந்து நான் அவங்களுக்காக கொடுக்குற விளக்கம். சரிங்க, நீங்கள் வந்து முறைமன் சீரிஸ் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ், பாய். பாய் டியர்ஸ். நாளைக்கு முறைமனோட கண்டினியூஷன் வீடியோ போடலாமா வேணாம்னு சொல்லுங்கள். ஏன்னா கண்டினியூவாக போட்டாலும் எனக்கு பார்க்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் போடலாமா வேணாமாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் டியர்ஸ், கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஓகேப்பா, சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே பாய் டியர்ஸ். சரிங்களா கண்ணுங்களா, இன்னைக்கு ஆடிப்புறத்துக்கு நல்லபடியாக வீட்டில் சாமியை கும்பிட்டு கோவிலுக்கும் போய் அம்மனுக்கு வளையல் வாங்கி சாத்திட்டு உங்கள் வேண்டுதலை நல்லபடியாக அம்மன் கிட்ட சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும். சரிங்களா? நாங்களும் கோவிலுக்கு கிளம்புறோம். பாய்டா கண்ணுங்களா. பாய் டியர்ஸ். ஹாய் டியர்ஸ், என்னப்பா முறைமன் சீரிஸ் பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? இது டியர்ஸ், இன்னைக்கு சீரிஸ் பிடிச்சிருந்தா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே டியர்ஸ், ஓகே பாய்.